எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த பருப்போட வாசனை வரணும். அதே சமயம் பருப்பு கருகிடக்கூடாது. அதனால ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்பவும் செவந்துடக்கூடாது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் காரத்துக்காக நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் இதே எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துடுறோம். பாருங்கள், அந்த மிளகாயோட நிறம் மாறாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் இன்றைக்கி 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 பல் பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இப்போ அதே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு, வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த வெங்காயத்தோட தோல் நல்லா சாஃப்டாக ஆகி வந்திருக்குது பாருங்கள். இந்த இது வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட மேல் தோல் நல்லா மென்மையாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம், அதனால தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த தோல் நல்லா வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும், இந்த தக்காளியோட தோல் இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்த பருப்பையும் மிளகாயும் இதில் நம்ம சேர்த்து, இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எப்பவும் போல் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே எனக்கு சொல்லுங்கள்.